வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 காலி பணியிடங்கள் எவ்வளவாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த டிஎன்எஸ்டிசியோடைய பணி வாய்ப்பு அப்படி இனி கிடைக்க போகுது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் இந்த மாதிரி கண்டக்டர் தனியாகவும் வேக்கன்சிஸ் எல்லாமே எடுக்க போகிறாங்க. நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ண சில விதிமுறைகள் இருக்குது. என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்தி ஜாயின் பண்ண முடியும்? டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே இருந்தால் ஜாயின் பண்ணலாமா? போக்குவரத்து கழகத்தில் 2025 டிசிசியோடைய நியமனங்கள் நடைபெற்றதுங்க. நிறைய முறைகேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டிசிசியில் 3274 பேருக்கு பணி வாய்ப்பில் 850 பேருக்கு பெண்டிங்கில் இருக்குது. அவர்களுக்கு எப்போ போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்றது இதுவும் தெரியல. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்எஸ்டிசி மக்கள் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்எஸ்டிசியை நம்பிட்டு இருக்காங்க இன்னமும். மகளிருக்கு பார்த்திங்கன்னா வெற்றி பயணம். இந்த வெற்றி பயணம் திட்டத்தை எப்பொழுது முழுமையாக துவக்க போகிறாங்க? ஆல்ரெடி 3000 பேருந்துகள் EB பேருந்துகளாக வாங்குகிறோம் அப்படின்னு முதல்வர் விஜய் ஒரு டெண்டர் பாஸ் பண்ணியிருக்காரு. இந்த வெற்றி பயணத்துடைய திட்டம் எப்பொழுது ஆரம்பம்? இதை பற்றின ஒரு முழுமையான தகவல்களை நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் அப்படின்றது நிறைய வேக்கன்ட் இருக்குங்க. கிட்டத்தட்ட டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே போக்குவரத்து கழகத்தில் நமக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை முதல்ல அணுகணும். அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் பெற தகுதியானவரா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எளிமையாக போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண முடியுங்க. டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிறது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்டு அதை கொண்டாந்தால் மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்க முடியும். மக்களே, போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட அதிக அளவு 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களில் டிரைவர் எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்க, கண்டக்டர் எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்கன்றது இன்னும் கிளாரிட்டியாக வரலை. இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட போகிறாரு. இதற்காக மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே போக்குவரத்து கழகத்தோடைய புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இப்போ ஜாயின் பண்ணணுன்னா கூட அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். 2025 போக்குவரத்து கழகத்தில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த முறைகேடுகளை போக்குவரத்து கழகம் தவிர்க்கணும், அறவே தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டே ஆகணும். போக்குவரத்து கழகத்தில் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா புதுசாக எடுத்திருக்கான், அவங்களுக்கு எதை பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கை போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வெளியிடணும். அதன் பிறகு தான் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு வீடியோ பதிவும் இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.